அதிகமா இருக்கு. சாப்பாடு பசிக்குதா? ஆமா. அந்த பனிக்கறி சாப்பிடுப்பா. என்ன வெயிலுக்கா? உண்மையுமே முன்ன ஒரு முடுக்கா தானே அம்மாவுடைய கை பக்கம் நல்லா இருந்துச்சா? எங்க அம்மா அந்த ரசத்தை நின்னுக்குனே ஊட்டும் பாரு. எப்படிடா? என்ன படியாவா? எப்படியே அந்த ரசத்தை வாங்கி குடிக்கணும். எப்படி குடிப்பனியா? அப்படியே இப்படி வாங்கி குடிப்பலாம். ஏண்டா நல்லா இருக்குமா? உப்பு கைக்கும். ஐயா நீங்க சாப்பிட்டது எல்லாம் சரியா இருந்தது. ஏண்டா அவரு சாப்பிட்டது மட்டும் நல்லா இருந்ததுன்ற, நீ என்ன லைட்டா உப்பு கறிக்குதுன்ற? எங்கேயோ கேபிள் கனெக்ஷன் மாறி போகுது. பாக்குற பார்வையும் சரியில்லை. நான் சாப்பிட்ட உடனே அம்மா எனக்கு பால் கொடுத்தோம். என்னடா இது? அம்மா பால் பசுமால காய வச்சு சுண்ட காய வச்சு. ஏய் ஐயா தப்பா சொல்லாரா? அந்த காளை மாட்டு பால் தானே? காளை மாடோட பால் கறக்கும். டேய் யார் அர்த்தத்துல இருக்கிறவங்க கால்ல கறந்த மாடு. கால்ல கறந்த மாடு. அந்த பால் சாப்பிட்டியா? என்னடா இது ஓட்ட வடன்றாரு? இளவரசர் ஓட்ட வடா அது உளுந்த வடை, மெது வடை. இன்னைக்கு வரும்போது வீட்டுல இருந்து கவர் கவரா எடுப்பாங்க. ஆட்சி பார்த்தனா கூட தரண்டா அப்பா. வேணாலும் கேளுங்க, நாங்க தரோம். ஏற்கனவே 16 மெட்டல் வச்சு எங்களால 16 மெட்டல் நிலி வச்சுக்கிறியா? ஆன்ஸ் கின்ஸ் கூட சொல்ல போற போலீஸ்கார் வீட்டு பக்கத்துல இருக்குது சார். நான் இல்ல சார், சேகர் வச்சுக்கிறாரா சார்? நல்லா சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டியாப்பா? எந்த ஒரு குறை இல்லம்மா, அருமையா இருந்ததுமா. மெது வடை மெது மெது இருந்தது. கட்சி சாப்பிட்டியா? ஐயோ ஐயோ ஆனந்தா சரி சரி ஆனந்தா சாப்பிட்டியா? சாப்பிட்டமா அம்மா. எனக்கு தூக்கம் வருது. ஆனந்தா இத பாருப்பா, உணவு அருந்து ஒண்ணு உறங்க கூடாது. ஏமா யோகா கூடாது? குசு வரும். உணவு அருந்தினால் ஜீரணமாக அதனால இத பாரு அனந்தா, ஒரு 3 கேள்வி கேளுங்கம்மா. 3 கேள்வி கேளுங்க. முதல் கேள்வி, அப்படி அரண்மனை உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு அருந்துவாரு. ஆமா, இப்ப உங்க அப்பா இல்ல. நல்ல வாய வச்சு நல்ல மாதிரியா பேசு. சேத்பாட்டுக்கு போயிட்டாரு. சொல்லி சொல்லிதான் எங்க அப்பட கை சரி சொல்லுமா. இத பாரு அண்ணா, இப்பொழுது இல்ல உங்க அப்பா. அப்பா இல்லை என்றால் இத பாரு, உங்க அப்பா இல்ல. அவர் சாப்பிடுற தட்டுல யார் சாப்பிடுறது?
சைலண்ட் சும்மாவா சும்மாவா வாஜாரியா சும்மாவா டேய் பின்னாடி நான் தூங்கும் போது பாரு அதை பாடுற முதல்ல டேய் என்னடா இது மலை ஏறுறா அப்போ அப்பா இல்ல நானும் சாப்பிடுவேன். உங்க அப்பா சாப்பிட்டதுல நானும் சாப்பிடுவேன். ஆமா நீ சாப்பிடுவேன். ஆமா கண்ணு முதல் கேள்வி. சாபாஸ் இரண்டாவது கேள்வி. நாக்கு பூச்சிய போன்ல போடுறேன் இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? ஒரு புரை ஒன்று இருக்குது. புரை என்ன? குதிரை, வெள்ளை குதிரை. ஆமா அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். ஆமா இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. அப்பா செத்துட்டாரு. ஆனா திரும்பவும் சேட் பண்ணி போயிட்டாரு. ஏயா ஏய் அல்பொழுது அப்பா இல்ல. இப்ப இல்லடா. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வார்? நான் தான் செய்வேன். அப்போ செய்வா செய்வேன். செய்வா நான் தான் செய்யணும். செத்த பையன் எப்ப இருக்கிறான் பாரு அப்போ குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன். ஆனந்தா அப்படி என்றால் அப்படி என்றால் அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன். ஆமா சபாச கண்ணு. இரண்டாவது கேள்வி தள்ளுபடி சொல்லிட்டேன். மூன்றாவது கேள்வி இவ்வளோ பெரிய அரண்மனையில நானும் உங்க அப்பாவும் படுத்துருவோம். நீதான் கம்மனாராம் அங்கதான் கத்தி நடந்த நீ குடுமா தவறியா அங்க போட அங்க போட இத பாருப்பா இந்த அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் பஞ்சநீரத்துல படுத்துருவோம். ஆமாமா இப்போ உங்க அப்பா இல்ல இந்த சமயத்துல இந்த பஞ்சநீரத்துல என் கூட யாரு படுத்துருவது? அப்பா இத மாதிரி சாட்சி எனக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க என்ன துணியை பார்த்துட்ட மாதிரி வச்சிருக்கா நாடா புள்ள நீ அப்பா என்ன அம்மா மட்டும் தான் தனியா அப்படிங்களா? நீங்க மட்டும் நான் தனியாவா படுக்கணும்? ஆமா ஆனந்தா அம்மா தனியாவா படுக்கணும்? ஆமாமா ஆனந்தா அம்மா Thank you.
எப்பாடி உன்னமா தூக்கு என்ன வேலை பண்ணா அஞ்சா தேசம் மூஞ்சிக்க மயிர் முடிச்சு போடுகாது உசு உசுன்றானா வந்து உசு உசுன்றானா அங்கதான் நிம்மதியா போகணும் இங்கதான் வந்து உட்கார்ந்தான் ஒரு ஆம்பளை மூஞ்சி தெரிஞ்சே இல்லையா அவனை இதுக்கப்புறம் எவன்னா வந்து விசில் கொடுத்தான் பெட்ரோல் ஊத்திடுவேன் நாங்கன்னா ஏன் பண்ணுவோம் நாய் மாட்டிங்க மாதிரி மாட்டி நடந்துட்டோம் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா ஊத்திடுமா மனுஷனா குரங்காங்க டேய் டேய் ஏய் எங்களை பார்த்தா எப்படிதான் இருக்குது உனக்கு எப்படிதான் இருக்குது ஆடி மாசமே பொருள மாட்டி கிடக்குதுங்க காலையில மணல் மேட்டு கூட்டோட வர சொல்லிட்டாரு டேய் அவனே பாலுக்கு செத்தவன் ஆனா யார் எடை பண்ண ஏமா இந்த பொறம்போக்கு நாய்க்கு ஏன்னா ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சுருக்காங்க டேய் டேய் கல்யாணம் உனக்கு கண்ணி பண்ணி சொல்லிமா உனக்கு ஓடுகாலு நான் யார் உன்னுடைய பிள்ளை என்னுடைய நீ பட்டப்படி படிச்சுட்டு நீ தாயை சொல்லி வந்து
அந்த ஐலட்ல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படி பேசிருக்கியா, பழகிறியா, நடத்திருக்கியா அப்படி என்று உன்னை நான் சோதனை செய்து பார்த்தேன். அடடே, நானும் அயல்நாட்டை படித்தவன். அதனால ஏதோ வெளிநாட்டு பெண்ணோட தவறான முறையில் நடந்து கொண்டு சோதனை செய்து பார்த்தீங்க. அதுதானே. சரிம்மா, விடுங்கம்மா. சரிம்மா, பயந்தா. எனக்கு பயமா இருக்கிறது, ஒரே பதட்டமாக இருக்கிறது. இந்த பாய்ப்பா, உங்க அப்பா கிட்ட வச்சுக்க, உங்க அப்பா என்ன சொல்ல மாட்டாங்க. நான் யாருக்கும் எடுத்து சொல்ல மாட்டேன். அவ்வளவுதானே. இப்பொழுது இங்க நடந்த உண்மையை யாருக்கும் எடுத்து சொல்ல